அம்மா செய்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபினா அது இந்த புளிச்சிக்கிற துவையல் தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரைலாம் கடைஞ்சி முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த சட்டியில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவங்களோட ஸ்டைலில் தான் இந்த புளிச்சிக்கிற ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. இன்றைக்கி தாங்க இந்த கீரை என் கண்ணில் பட்டுச்சு. அதாவது இதுக்கப்புறம் இந்த வெயில் காலத்தில் இதுக்கப்புறம் நம்ம கீரை அதிகமாக எடுத்துக்கணும். அதுலேயும் இந்த கீரை ரொம்பவுமே குளுமை சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாமா. நல்லா வானலில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டுங்க. பச்சை மிளகா ஓரளவுக்கு வெந்து வந்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் கீரை இருந்தாலும் அந்த தண்ணியில் போடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வத்திடும், அவ்வளோ இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி வெந்துச்சுன்னு நம்ம வந்து கெஸ் பண்ணுறதுனா நல்லா வந்து வதங்கி வரும்போது அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். நல்லா ஒரு மாதிரி பிளாக் கலருக்கு ஆகிடும். மேலே ஃபுல்லாக நுரைச்சிக்கிட்டு வரும். இப்படி தாங்க இது இப்போ நல்லா வெந்துடுச்சு, பஞ்சு போல் நல்லா வெந்துடுச்சு. இந்த கீரையில் இருக்கிற ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும். இந்த கீரையை வடிகட்டிட்டு அந்த ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி கூட நமக்கு பாத்திரம் தேய்க்க, பூஜை சாமான் தேய்க்க, இந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே தேய்க்க அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மா இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்து மறாதனால இந்த பூஜை சாமான் பித்தளை சாமான் எல்லாமே விளக்குவாங்க. அவ்வளோ ஒரு பல சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஓரமாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், வரமிளகாய். இந்த கீரைக்கு காரம் நல்லா அதிகமான காரம் இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 10லேருந்து 5 வரமிளகாய் எடுத்து தனியாக வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஆறுன அந்த கீரை கூட உப்பு, நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயம், வரமிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடுங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு வானலில் 2 குழிக்காய் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, அதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்த பூண்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஒரு துவையல் பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் சுட சுட சாத்து கூட போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அப்படி இருக்கும். ஃபைனலாக அந்த சட்டியில் அந்த இன்னும் கொஞ்சம் சாதத்தை போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எத்தனை தட்டு சாதம் இருந்தாலும் பத்தாது இந்த கீரை ரெசிபிக்கு.